ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவி ட்ரூப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸ் டுடோரியல் பார்ட் ஒன். நம்ம ஆல்ரெடி HTML பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது அதோட கண்டினியூட்டி தான். ஏன்னா HTML பார்த்தா தான் நம்ம அடுத்து சிஎஸ்எஸ் பார்க்குறதுக்கு என்னன்னு தெரியும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெட் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் மொத்தம் 4 டாபிக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று CSS இன்ட்ரோ, இன்னொன்று சின்டெக்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ஆர் வே ஆஃப் இம்ப்ளிமெண்ட். CSS அப்படின்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நான் இன்ட்ரோலேயே கொடுத்துருப்பேன். இது வந்து ஸ்டைல் அப்படின்றது லைக் இப்போ நம்ம வந்து மேக்கப் போடுற மாதிரி. ஸோ நம்ம மேக்கப் போடுற மாதிரி நம்ம பண்ணுற அந்த HTML எலமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறோம். லைக் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், அந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் CSSன்னு சொல்லுவாங்க. ஸோ CSS நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் வந்து 3. CSS இன்ட்ரோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, CSS அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுதான் நம்ம பண்ணுற இந்த HTML எலமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே HTML எலமெண்ட் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது, ஒரு P டேக் இருக்குது. ஸோ இங்கே நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங் தெரியும், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ அடுத்து இதில் நம்ம எப்படி நம்ம இந்த கலர் மாற்றுறது, சைஸ் மாற்றுறது அப்படின்றத நம்ம வந்து CSSல பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுதான் இன்ட்ரோ. ஸோ இதோட சின்டெக்ஸ், அடுத்து சின்டெக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்டெக்ஸ் சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு செலக்டர் தேவை. ஒரு செலக்டர் கர்லி பிரேஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன். ஸோ இதுதான் சிஎஸோட சின்டெக்ஸ். ஸோ இந்த சின்டெக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம ரியல் டைமாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ இதுதான் சின்டெக்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து செலக்டர்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. செலக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம இதில் நம்ம கால் பண்ணுறோம்ல, அதுதான் செலக்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வாங்க நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது ஆல்ரெடி இங்கே வந்து H1 அண்ட் H2 பின்னு இருக்குது, சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹெட் டேக்குள்ள ஒரு ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக் ஒன்று போடுறேன். போட்டாச்சுங்களா. இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், இந்த H1க்கு மட்டும் ஸ்டைல் எழுதுறேன். அதுக்கு நான் இந்த H1 அப்படியே கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு அந்த கர்லி பிரேஸ் போடுறேன். ஸோ இதில் இந்த H1 அப்படின்றது தான் செலக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நான் ஜஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன், ஃபாண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாண்ட் கலர்னு போடணும் அவசியம் இல்லை, கலர் அப்படின்னு போட்டால் போதும். கலர் போட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து ப்ளூன்னு தரேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ப்ளூ மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கால் பண்ணுறது தான். ஸோ இதில் H1 அப்படின்றது தான் செலக்டார், இதில் கலர் அப்படின்றது வந்து ப்ராப்பர்ட்டி, ப்ளூ அப்படின்றது வேல்யூ. ஸோ இதுதான் வந்து சிஎஸோட சின்டாக்ஸ். ஓகேங்களா. இந்த செலக்டர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து 3 விதமாக கால் பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி நம்ம டேகே கால் பண்ணலாம், H1 டேகை கால் பண்ணலாம், P டேகை கால் பண்ணலாம், இமேஜ் டேக் கால் பண்ணலாம். அதர் திங் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ வந்து இதில் வந்து ஐடி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஐடி அப்படின்னு நான் சும்மா யூஸ் பண்ணுறேன். சும்மா பேரா ஐடின்னு நான் போடுறேன், சும்மா ஒரு நேம் ஒன்று போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டதை நீங்கள் அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஐடியை வந்து கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆஷ் யூஸ் பண்ணணும். ஆஷ் யூஸ் பண்ணி கால் பண்ணிங்கன்னா ஐடியை கால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல்ஸ் தரேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த அலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த ஃபாண்ட் சைஸ் மாறும் பாருங்கள். பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐடியே நான் கால் பண்ணியிருக்கிறதால இந்த இடம் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்து இன்னொரு வே இருக்குது. இன்னொரு வே வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே நான் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் நேம் சும்மா ஆட் பண்ணுறேன், ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுறதுக்கு டாட் யூஸ் பண்ணணும். ஐடிக்கு நம்ம எப்படி ஆஷ் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கிளாஸுக்கு வந்து டாட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி இப்படி கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதோட அலைன்மெண்ட் மாற்றுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு தரேன், சரிங்களா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஓரமாக இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், சென்டராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து 3 வேஸாக நம்ம செலக்டர்ஸ் வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து டேகை கால் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஐடியை வச்சு அந்த ஐடியை ஆஷ் போட்டு கால் பண்ணுறது, அனதர் வந்து கிளாஸை கால் பண்ணி டாட் வச்சு கால் பண்ணுறது. ஓகேங்களா. இது ஒரு வேஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்த டாபிக் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் ஆர் வே டு இம்ப்ளிமெண்ட். நம்ம இப்போ அதான் பார்த்தோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பார்த்தோம். இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது நம்ம அந்த வே ஆஃப் இம்ப்ளிமெண்ட்டில். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் அண்ட் இன்டர்னல் ஸ்டைல், அப்புறம்
இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைல் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ல நான் இப்போ இது இல்லாம நான் இன்னொரு புதுசா ஒரு பி டேக் ஒண்ணு போடுறேன். ஜஸ்ட் நான் இதுலயே ஸ்டைல் எழுதுறேன். ஸ்டைல் எழுதி நான் கலர் வந்து ரெட்ன்னு தரேன். டெக்ஸ்ட் வந்து சும்மா ரெட் டெக்ஸ்ட்னு போடுறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிடுங்க. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் வந்திருக்கும். இதுக்கு பேர் தான் இன்லைன் ஸ்டைல். தேர்ட் ஒன் பார்த்தோம்ல அது இன்லைன் ஸ்டைல். அதுக்கு பேர் இதுதான் இன்லைன் ஸ்டைல். ஓகேங்களா? அடுத்து இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அந்த ஹெட்டுக்குள்ள நம்ம ஸ்டைல் டேக் ஒன்று போட்டு எழுதணும்ல, இதுக்கு பேர் தான் இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்லைன் ஸ்டைல் பார்த்துட்டோம், இன்டர்னல் ஸ்டைல் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ள டேக் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்லைன் ஸ்டைலு. இந்த மாதிரி ஹெட்டுக்குள்ள ஸ்டைல் டேக் போட்டு நம்ம எழுதுறது பேர் வந்து இன்டர்னல் ஸ்டைல் ஷீட். இப்போ அடுத்து நம்ம எக்ஸ்டர்னல் பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிற ஃபைலில் நான் இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது வந்து சும்மா நான் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நம்ம எப்படி நம்ம HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டாட் சிஎஸ்எஸ் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சிஎஸ் ஃபைலாக சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் சிம்பிள் திங் தான். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டைல்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இங்கே இருக்கிறத நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சுங்களா? இப்போ இந்த ஸ்டைலை வந்து நம்ம இதுக்குள்ளே கால் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேக் நேம் தான் லிங்க் டேக்னு சொல்லுவாங்க. லிங்க் டேக் வச்சு நம்ம வந்து ரிலேட்டிவ் வைக்கணும். REL அப்படின்றது என்னன்னா ரிலேட்டிவ். ஸோ இதுக்கு ரிலேட்டிவ் வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெச்ரஃப் போட்டு இதுக்குள்ள நம்ம எப்படி நம்ம வந்து இமேஜை கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி கால் பண்ணுவோம். ஸ்டைல் டாட் ACSS இப்போ கால் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு இதையும் நான் கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த லிங்க் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரௌசர் வர ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்ம பண்ண அந்த ஸ்டைல்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறும் இந்த லிங்கை மட்டும் அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டாக ஒன்று போட்டிருக்கோம். அதை நான் இங்கே லிங்க் டேக் மூலிமா நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மொத்தமாக 3 வேஸாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டீங்க அப்படின்னா நம்ம 99% நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம். அது காரணம் என்னென்னா நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே லைவ் ப்ராஜெக்ட்டு. ஸோ பெருசாக இருக்கும். அதனால் நம்மளால் வந்து ஒரே ஒரு ஸ்டைல் ஷீட்டை வச்சு நாங்கள் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு 2-3 ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டைல் ஷீட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இன்றைக்கி டாபிக் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் தொடர்ந்து போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.